ஹைதராபாத்ல இருக்கிற ஒரு தனியார் மருத்துவமனையில 32 வயதான சுதாகர் என்ற நபரை முகத்துல தீக்காயங்களோட அவசர சிகிச்சையில சேர்க்கிறாங்க அவங்களுடைய மனைவியான சுவாதி. அப்படி அந்த மருத்துவமனையில சேர்க்கப்பட்ட சுதாகர் என்ற நபரை அவரோட மனைவியும் குடும்பத்தினரும் அது சுதாகர் தான் சொல்லும் போது சுதாகருடைய அம்மா மட்டும் இது என்னோட மகன் இல்லன்றத உறுதியா சொல்றாங்க. அவங்க எதுக்காக இந்த பதில சொன்னாங்க, ஏன் சொன்னாங்கன்றத இன்னைக்கு நம்ம டீடைலா பாத்துடலாம். வெல்கம் டு டிஎஃப்டி கிரைம். நான் உங்கள் பிரியா. ஹைதராபாத்ல இருக்கிற தெலகப்பள்ளி மாவட்டத்துல வாழ்ந்துட்டு வரவர் தான் சுதாகர் ரெட்டி. இவரு அதே ஊரை சேர்ந்த சுவாதி என்ற பெண்ணை காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிறாரு. அப்படி காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்ட இந்த தம்பதிகளுக்கு கொஞ்ச நாட்கள்லயே ஒரு அழகான ஆண் மகனும் அடுத்து ஒரு மகளும் பிறந்திருக்கு. சுதாகர் திருமணத்துக்கு முன்ன இருந்து ஒரு தனியார் கம்பெனில தான் வேலை பார்த்துட்டு வந்திருக்காரு. திருமணத்துக்கு பிறகும் கூட அதே ஜாபே கண்டினியூ பண்ணிட்டு வந்திருக்காரு சுதாகர். சுதாகருக்கு ஒரு சகோதரரும் தாயும் இருக்காங்க. அப்படி வேலை பார்த்துட்டு வந்தவருக்கு கொஞ்சம் வருடங்கள்லயே குவாரி கல் உடைப்பு வேலைக்கான வாய்ப்பும் தேடி வந்தது. அத அவர் சொந்தமா எடுத்து நடத்தக்கூடிய அளவுக்கான வாய்ப்பு கிடைக்கும் போது அதை பயன்படுத்திக்கிட்டாரு சுதாகர். அப்படி கிடைச்ச வாய்ப்பை வெற்றிகரமா தக்க வச்சுக்கிறதுக்காகவே போராடினாரு சுதாகர். அந்த வியாபாரத்துல அவரோட கடின உழைப்பால சில நேரங்கள்ல மனைவியும் குழந்தைகளை கூட சந்திக்க முடியாத நிலைமை ஏற்பட்டிருக்கு. ஆனா அந்த நேரத்துல சுதாகரோட மனைவியான சுவாதி மன உளைச்சலுக்கு ஆளானாங்க. ஏன்னா சுதாகர் வேலைக்கு போயிட்டு இருக்கும் போது தன்னோட மனைவி குழந்தைகள் கூட அதிகப்படியான நேரத்தை செலவிட்டாரு. ஆனா இப்ப இருக்க சூழல்ல தன்னோட கணவர் வியாபாரத்தை தொடங்கினதுல இருந்து தான் கூடயும் குழந்தைகள் கூடயும் நேரத்தை செலவிடுறது இல்லைன்னு சொல்லி சுதாகர் கிட்ட அடிக்கடிக்கு சண்டை போட்டுட்டு வந்தாங்க சுவாதி. ஆனா சுதாகர் தன்னோட மனைவிக்காகவும் குழந்தைகளுக்காகவும் லைஃப்ல செட்டில் ஆகணும்ன்றதுக்காகவே அவரோட வியாபாரத்துல பணம் சம்பாதிக்கிறதுல ஒரு குறிக்கோளா இருந்து வந்தாரு. இந்த சூழல்ல கணவன் மனைவி இருவருக்குள்ளயுமே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட ஆரம்பிச்சது. ஒரு முறை சுவாதிக்கு அவங்களுடைய முதுகு தண்டுவளத்துல உடல்நல குறைவு ஏற்பட்டது. அந்த நேரத்துல அதே ஊரை சேர்ந்த ராஜேஷ் சொல்லப்படுற பிசியோதெரபிஸ்ட் கிட்ட அவங்களுக்கு பிசியோதெரபிக்காக போயிருந்தாங்க. அப்படி தன்னோட ஆரோக்கியத்துக்காக பிசியோதெரபி எடுக்க போன சுவாதி ராஜேஷ் கிட்ட நெருங்கி பழக ஆரம்பிச்சாங்க. அதோட தன்னோட கணவர் தன்னை சரியா கவனிக்க மாட்டேங்கிறாருன்றதையும் ராஜேஷ் கிட்ட சொல்லிருக்காங்க. அப்படி சொன்னதுமே ராஜேஷ் சுவாதி கிட்ட இன்னும் நெருக்கமா பழக ஆரம்பிக்கிறாரு. இந்த நெருக்கம் நாளடைவுல திருமணத்துக்கு புறம்பான உறவா மாற ஆரம்பிச்சது சுவாதிக்கும் ராஜேஷ்க்கும். சுவாதி பிசியோதெரபிக்காக ராஜேஷ் கிட்ட போன காலம் போய் ராஜேஷ் கிட்ட நெருங்கி பழகணுன்றதுக்காகவே அடிக்கடிக்கு அவங்களுடைய பிசியோதெரபி சென்டருக்கு போக ஆரம்பிச்சாங்க. அதோட தன்னோட கணவர் வீட்டுல இல்லாத நேரங்கள்ல ராஜேஷ வீட்டுக்கு வர வச்சு ராஜேஷ் கூட நெருங்கி பழக ஆரம்பிச்சாங்க. ஆனா நாளடைவுல சுதாகருக்கு தன்னோட மனைவி மேல சந்தேகம் ஏற்பட ஆரம்பிச்சது. ஏன்னா அவங்களுடைய குணாதிசயங்கள்ல இருந்து மாற்றம் வந்ததை உணர்ந்தாரு சுதாகர். இதனால தன்னோட மனைவிய கண்காணிக்க ஆரம்பிச்சாரு. இந்த சூழல்ல தான் சுவாதி ராஜேஷ் கிட்ட நெருங்கி பழகிறது சுதாகருக்கு தெரிய வருது. இந்த விஷயம் சுதாகருக்கு தெரிஞ்சதுமே சுவாதிக்கும் சுதாகருக்கும் பிரச்சனைகள் ஏற்பட ஆரம்பிச்சது. ஆனா அந்த நேரத்துல சுவாதி இந்த மாதிரியான தவறுகள் மறுபடியும் நடக்காதுன்னு சொல்லி வாக்குறுதி கொடுக்கறாங்க. அப்படி கொடுக்கப்பட்ட வாக்குறுதிக்கு பிறகுமே சுவாதி ராஜேஷ சந்திக்கிறத நிறுத்தாம இருந்து வந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல சுதாகர் மறுபடியும் இந்த மாதிரியான தவறுகள் நடந்தா விவாகரத்து செஞ்சிரதா சொல்லி தன்னோட மனைவி கிட்ட சண்டை போட்டாரு. இதன் பிறகு சுவாதி தன்னோட கணவரை விட்டு விலகணும்னு நினைக்கும் போது ஆனா கணவர் பேர்ல அதிகப்படியான சொத்துக்கள் இருக்கிறதால ராஜேஷ் கூட போனா தனக்கு சொத்துக்கள் வராதுன்றது சுவாதிக்கு நல்லாவே தெரியும். இதனால ராஜேஷ் கூட சேர்ந்து சுவாதி தன்னோட கணவரை கொல்றதுக்கான முயற்சிகள்ல போட ஆரம்பிச்சாங்க. ஒரு முறை சுவாதி ராஜேஷ வீட்டுக்குள்ள ஒளிய வச்சுட்டு தன்னோட கணவரான சுதாகர் வீட்டுக்கு வந்ததும் ராஜேஷ் இரும்பு கம்பியாலேயே சுதாகரை தாக்கி இருக்காரு. அப்படி சுதாகரை தாக்கிட்டு அங்கிருந்து ராஜேஷ தப்பிக்க வச்சுட்டாங்க சுவாதி. அடிபட்டு கீழே விழுந்த சுதாகர் ரத்த வெள்ளத்துல விழுந்து கடந்தாரு மயக்கத்துல. அந்த நேரத்துல சுவாதி சுதாகருடைய உறவினரான ஒரு நபரை போன் செஞ்சு கூப்பிட்டு இருக்காங்க. சுதாகர் கட்டில இருந்து குடிபோதையில கீழே விழுந்துட்டதாவும் அவரை மருத்துவமனையில அட்மிட் பண்ணணும்னு சொல்லி கூப்பிட்டு இருக்காங்க. அதன் பிறகு சுதாகருடைய உறவினருடைய உதவியோட மருத்துவமனையில தீவிர சிகிச்சையில சேர்த்தாங்க. ஆனா இந்த சூழல்ல கூட சுவாதிக்கு நிச்சயம் தன்னோட கணவர் இறந்துடுவாருன்ற எண்ணம் இருந்து வந்தது. ஆனா மருத்துவமனையில கொடுத்த சிகிச்சைனால சுதாகர் மறுபடியும் உயிர் பழிச்சுக்கிட்டாரு. இத கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத சுவாதி மறுபடியும் தன்னோட கணவரை கொல்றதுக்காக நேரத்தை எதிர்பார்த்து
எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. மருத்துவமனையில இருந்து டிஸ்சார்ஜ் ஆன சுவாதியோட கணவரான சுதாகர் அப்படி அவர் வீட்டுக்கு வந்த கொஞ்ச நாட்கள்லயே மறுபடியும் சுவாதி தன்னோட கணவரை எப்படியாவது கொல்லணும்ன்ற முயற்சிய எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. 2017 நவம்பர் 27 காலையில 5 மணிக்கு ராஜேஷ சுவாதி வீட்டுக்கு வர வைக்கிறாங்க. அப்படி வர வச்ச ராஜேஷ் கிட்ட இருந்து மயக்க மருந்து வாங்கி தன்னோட கணவருக்கு மயக்க மருந்த சிரஞ்சி மூலமா அவருடைய உடல்ல செலுத்தினாங்க. அப்படி செலுத்தப்பட்ட மயக்க மருந்தால சுயநினைவை இழந்த சுதாகர் இரும்பு கம்பியால தாக்கி கொலை செய்யறாங்க சுவாதியோ ராஜேஷும். சுதாகர் இறந்ததை உறுதிப்படுத்திக்கிட்ட ராஜேஷ் அவரை ஒரு கம்பளியில சுத்தி கார் டிக்கில வச்சு பக்கத்துல இருக்கிற வனப்பகுதியில கொண்டு போய் வீசிட்டு அதே இடத்துல பெட்ரோல் ஊத்தி சுதாகரை எரிக்கவும் செய்யறாரு. சுதாகரை எரிச்சிட்டு வீட்டுக்கு வந்த ராஜேஷ சுவாதி அவருடைய முகத்துல ஆசிட்ட வீசுறாங்க. சுவாதி எதுக்காக இத செய்யறாங்கன்னா இறந்து போன கணவர் சாயல்லே ராஜேஷ் கொஞ்சம் இருக்கிறதால பிளாஸ்டிக் சர்ஜரி செஞ்சு ராஜேஷ தன்னோட கணவர் தோற்றத்துக்கு மாத்தணும்னு நினைக்கிறாங்க. ராஜேஷோட முகத்துல வீசப்பட்ட ஆசிட்னால ஹைதராபாத்ல இருக்கிற ஒரு தனியார் மருத்துவமனையில சேர்க்கிறாங்க ராஜேஷ சுவாதி. அதன் பிறகு சுதாகருடைய உறவினர்களுக்கும் சுதாகருடைய அம்மாக்கும் சகோதரருக்குமே தன்னோட கணவர் மேல ஆசிட் யாரோ வீசிட்டதா ஒரு பொய்யான தகவலை கொடுக்கறாங்க. இந்த தகவலை தெரிஞ்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்த்த சுதாகருடைய அம்மா மற்றும் அவருடைய சகோதரர் சுதாகர் கிட்ட எப்படியாவது பேசணும்னு நினைக்கிறாங்க. ஆனா சுதாகர் இடத்துல இருக்கிற ராஜேஷ் முகத்துல ஆசிட் பட்டு முகமாற்றம் ஏற்பட்டதால சுதாகருடைய அம்மாவுக்கும் அவருடைய சகோதரருக்குமே அவர் சுதாகர் தானான்றது கண்டுபிடிக்க முடியல. இதன் பிறகு சுதாகருடைய சகோதரர் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் ஒண்ணு கொடுக்கறாரு. தன்னோட சகோதரனை யாரோ ஆசிட் வீசி தாக்குனதா ஒரு கம்ப்ளைண்ட் ஒண்ணு கொடுக்கறாரு. சுதாகருடைய அம்மாவோ தன்னோட மகன் கிட்ட ஏதாவது பேசணும்னு நினைக்கிறாங்க. ஆனா சுதாகர் உருவத்துல இருக்கிற ராஜேஷ் பேசினா குரலை வச்சு கண்டுபிடிச்சிருவாங்களோன்ற எண்ணமும் அவருக்குள்ள இருந்திருக்கு. அதனால அவர் ஒரு வார்த்தை கூட பேசாம செய்கையிலையும் எழுதி காட்டுறதுலயுமே தான் அவருடைய போக்கஸ கொண்டு போயிருந்திருக்காரு. சுதாகருடைய அம்மா பேச சொல்லி கேட்கும் போது கூட சுதாகர் இடத்துல இருக்கிற ராஜேஷ் பேச முடியலன்னு சொல்லி முற்றிலுமா அதை மறுத்துட்டாரு. சுதாகருடைய முகம் மாதிரியே ராஜேஷோட முகத்தை பிளாஸ்டிக் சர்ஜரி முறையமா மாத்துறதுக்கு கிட்டத்தட்ட 5 லட்சத்துக்கு மேல சுவாதி செலவு செய்யறதுக்காக ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. அதன் பிறகு மருத்துவமனையில ஒரு முறை சுதாகருடைய அம்மாவுக்கு தன்னோட மகனோட நடத்தையில சந்தேகம் ஏற்படுது. ஏன்னா சுதாகர் கிட்ட உறவினர்களுடைய அடையாளங்களை கேட்கும் போது அவர் சொல்ல மறுத்துட்டாரு. இதனால சுதாகர் தானா நம்மளுடைய மகனான்ற சந்தேகம் அவங்களுக்குள்ள எழ ஆரம்பிச்சது. இந்த நேரத்துல மட்டன் சூப்பு செஞ்சு எடுத்துட்டு வந்து கொடுக்கும் போது ராஜேஷ் அதை முற்றிலுமா மறுத்துட்டாரு. ஏன்னா சுதாகர் அசைவம் சாப்பிடுறவரு, ராஜேஷ் சைவம் மட்டுமே சாப்பிடுற நபர். இந்த சந்தேகம் சுதாகருடைய அம்மாவுக்கு அதிகப்படியா வலுத்ததால போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் ஒண்ணு கொடுக்கறாங்க. இப்ப மருத்துவமனையில இருக்கிறது தன்னோட மகன் தானான்ற சந்தேகம் தனக்கு இருக்கிறதா சொல்றாங்க. போலீஸோட கம்ப்ளைண்ட்ல இதுக்கு முன்னதாவும் சுதாகர் மேல ஆசிட் வீசின வழக்கு இருந்ததால சுதாகருடைய அம்மா கொடுத்த கம்ப்ளைண்ட்னால மறுபடியும் இந்த கேஸ தீவிரமா விசாரிக்க ஆரம்பிச்சாங்க போலீஸ் அவங்களுடைய விசாரணையில மருத்துவமனையில இருக்கிறது சுதாகர் தானா இல்ல வேற யாராவதுன்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக சுதாகருடைய கைரேகைகளையும் மருத்துவமனையில இருக்கிற ராஜேஷோட கைரேகைகளையும் சோதனை பண்ண நினைச்சாங்க. இதுக்காக சுதாகர் கிட்ட இருக்கிற ஆதார் கார்டுல இருக்கிற கைரேகையும் இப்ப மருத்துவமனையில இருக்கிற ராஜேஷோடைய கைரேகையும் பரிசோதனை பண்ணும்போது அதுல அவங்களுக்கு நெகட்டிவான ரிசல்ட் கிடைச்சதுமே சுவாதி மேல சந்தேகம் எழ ஆரம்பிச்சது. சுவாதியை கூப்பிட்டு விசாரணை நடத்தும் போது பல முறைக்கு மேல சுவாதி கிட்ட நடத்தப்பட்ட விசாரணையில இறுதியா தன்னோட கணவரை தானும் ராஜேஷும் சேர்ந்துதான் கொலை செஞ்சதா சொல்லிருக்காங்க. அதோட சுதாகருடைய உருவத்துக்கு ராஜேஷை கொண்டு வரதுக்காக தான் ராஜேஷ் முகத்துல ஆசிட் வீசி பிளாஸ்டிக் சர்ஜரி மூலமா தன்னோட கணவரா மாத்த நினைச்சதாவும் வாக்குமூலத்துல சொல்லிருக்காங்க. மருத்துவமனை சுதாகர் என்ற பேர்ல இருக்கிற ராஜேஷ புடிச்சு விசாரணை நடத்தும் போதுதான் ராஜேஷ் சுதாகரை வனப்பகுதியில எரிச்சது போலீஸ்க்கு தெரிய வந்தது. போலீஸ் அவங்களுடைய விசாரணையும் போது ராஜேஷ சுதாகர் எரிச்ச இடத்துக்கு கூட்டிட்டு போய் அங்க இருந்த உடல்களையும் மண்டை ஓடையும் எலும்பு துண்டுகளையும் பறிமுதல் செஞ்சாங்க. அதன் பிறகு ராஜேஷையும் சுவாதியையும் கைது பண்ண போலீஸ் நீதிமன்றத்துல ஆஜர்படுத்தினாங்க. கேஸ் நிலுவையில இருக்கிறதால சுதாகருடைய மனைவியான சுவாதிக்கு அதிகப்படியான தண்டனை கொடுக்க சொல்லி சுதாகருடைய குடும்பத்தினரும்
சுதாகருடைய அம்மாவும் கோரிக்கை எழுப்பியிருக்காங்க. குடும்பத்தினரும் மனைவியும் கூட ராஜேஷ் தான் தன்னோட கணவர் சொல்லி உறுதிப்படுத்தினாலுமே சுதாகருடைய அம்மா தன்னோட மகன் இது இல்லன்றத ரொம்ப உறுதியா சொல்லியிருக்காங்க. கண்கள் இல்லாத தாய்க்கு கூட தன்னோட மகன் அடையாளம் காணக்கூடிய அமைப்பு இயற்கையிலேயே தாய்க்கு கிடைத்த வரமா இருக்கு. இந்த உலகத்தையே ஏமாத்த நினைத்த சுவாதி தன்னோட கணவருடைய அம்மாவை ஏமாத்தவே முடியாதுன்றது தெரியாமலே போயிடுச்சு. இந்த கேஸ பத்தின உங்களுடைய கருத்தை கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறுபடியும் வேற ஒரு கேஸோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.